தம்பிங்களா, இன்னைக்கு நம்மளுடைய கட்சி மீட்டிங் இருக்குப்பா, எல்லாரும் 11 மணிக்கு வந்துருங்க, வேலை வச்சிருக்கிறோம். நோ, நாங்கெல்லாம் வர மாட்டோம்னா. நீங்க குடுக்கிற ஒரு கோட்டருக்கோ 200 ரூபாய் காசுக்கோ நாங்க காலகாலமா வந்துட்டு இருக்கணுமா? ஆனா நீங்க மட்டும் 5 வருஷத்துல கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, எங்களுக்கு 2 கோட்டரை குத்து முடிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் திருந்துக்கலாம், இனிமே அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். இல்ச்சோய் அவனாச்சு இருப்பான் பாரு, அவனை பார்த்துட்டு போங்க. தம்பி இருப்பா, ஏன்பா கோவப்படுறா? இப்பெல்லாம் 500 ரூபாய் காசு 5 கோட்டரும் வேட்டி சட்டை தரம்பா, வரையா இல்லையா? நோ, வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. நான் இவ்வளவு லென்த்தா டைலாக் எல்லாம் பேசிருக்க மாட்டேன்ல. சரி, நான் 11 மணி இதால வந்துடுறேன்னா. என்ன மாமே, வீட்டுக்கு பின்னாடி பள்ளம் மாறி நோண்டி அதுக்குள்ள வீட்டை கட்டி வச்சிருக்க? இதுக்கு பேர் தான் மாமே பங்கர். எது பங்கு கடையா? குறிக்குள்ள இதுக்கு மாமே பங்கரே போட்டுச்சுக்க. இது பங்கு கடை இல்ல மாமே, பங்கர். ஒருவேளை நாளைக்கு 3ஆம் உலக போர் வந்தாலோ, இல்ல எதிரி நாடுகள் நம்ம மேல மிசைல்ஸ் லான்ச் பண்ணாலோ, இதுக்கு உள்ள போய் தப்பிச்சிடலாம் மாமே. அப்ப நியூக்ளியர் பாம் போட்டா என்ன மாமே பண்ணுவ? நியூக்ளியர் பாம் போட்டா பாடையில ஏத்தி பால் ஊத்த வேண்டியதுதான் மாமே. ஒருவேளை நியூக்ளியர் பாம் நம்ம பங்கர் இருக்கிற இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தப்பிக்கலாம் மாமே. அது என்ன மாமே தானே தங்க வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க? இதுதான் மாமே பயோகேஸ். மாட்டு சாணத்தை இதுக்குள்ள கொட்டினா அது பயோகேஸா மாறும். அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாமே. இது மூலமா நமக்கு 1 மாசத்துக்கு தேவையான பயோகேஸ் கிடைச்சிடும் மாமே. அது என்ன மாமே வீட்டுக்கு மேல பாபிலோனின் தங்கம் தோட்டம் மாதிரி இருக்கு? அதுதான் மாமே நம்ம மாடி தோட்டம். வா, அங்க போய் பார்க்கலாம். என்ன மாமே வீட்டுக்கு மேல விவசாயத்தை பண்ணிட்டு இருக்க? ஆமா மாமே, நமக்கு அத்தியாவசியத்துக்கு தேவையான காய்கறி பழம் எல்லாமே இங்கேயே கிடைச்சிடும் மாமே. காய்கறி பழத்துக்கு உனக்கு எங்க இருந்து கிடைச்சிடும்? நான்வெஜ்ஜுக்கு என்ன மாமே பண்ணுவ? வா மாமே, கீழே போய் காட்டுறேன். நான்வெஜ் வேணும்னா ஆடு இருக்கு, கோழி இருக்கு. இதுல இருந்து இறைச்சிக்கான தேவை கம்ப்ளீட் ஆயிடும் மாமே. அப்ப மாத்த கறிக்கு அதை யூஸ் பண்ண முடியும் மாமே? மாத்த கறிக்காக கொன்னுட்டா அதுல இருந்து வர பயோகேஸுக்காகவும் பாலுக்காகவும் அடுத்த நாள் சுண்ணியதான் மாமே ஓம்பணும். சரி, இவ்வளவு சொல்றியே, கரண்ட்டுக்கு என்ன மாமே பண்ணுவ? அதுக்கு தான் வீட்டுக்கு மேல சோலார் பேனல்ஸ் இருக்கு, அது மூலமா கரண்ட் வரும். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வச்சிருக்க. மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சாலே மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற பெரும் முதலைகள் நம்மள தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர விட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பேய் பங்களாக தான் வந்திருக்கோம். இந்த பங்களால ஒரு பேய் இருக்கா, அது ஒரு கையை பார்த்துட்டு வந்தலாம். வாங்க, யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தா என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். அப்படியே ப்ரோ, எனக்கு ஒரு ஆசை இருக்கு ப்ரோ, அது நிறைவேற்றி வைப்பீங்களா? யாரது? யாரு பேசுறது? முன்னாடி வாங்க ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேற்றி வைப்பீங்களா? பண்றோம் ப்ரோ, என்னன்னு சொல்லுங்க. ப்ரோ, எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேணும் ப்ரோ. உண்டி அருகிறதுக்கு போர் அடிக்குது ப்ரோ. யாரா நீ? பொம்பளை போய் ஆம்பளை தான் வேணும்னு கேட்கும், ஆம்பளை போய் பொம்பளை தான் வேணும்னு கேட்கும். நீ ஆம்பளை கேக்குற? ப்ரோ, எனக்கு பசங்களை தான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? எது வேணாலும் கேளு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னீங்களா? இப்ப இப்படி பேசுறீங்க? ஓ, நீ அவளா நீ? அதெல்லாம் முடியாது ப்ரோ. முடியாதா? அதான் நீ இருக்குல்ல, உன்னை தூக்கிறோம் ப்ரோ. என்ன ப்ரோ விளையாடுறியா? அவ்வளவுதான் பாத்துக்கோ. விளையாடுறதுக்கு தான் உன்னை கூப்பிடுறது. இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் கத்தி கூப்பாடு போட்டுருவோம் பாத்துக்கோங்க. நீ இன்னைக்கு என்ன கத்தி கூப்பாடு போட்டாலும் கத்தி சார்ந்தா உறுதி. இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூட புண்டை. குட் மார்னிங் சார். இதுல குட் மார்னிங் ஒரு கேடு புண்டை. சரி சப்பிகளா, நேத்து டிசி காமிக்ஸ் பத்தி பார்த்தோம்ல, இன்னைக்கு மார்வல்ஸ் பத்தி பாப்போம். அயன்மேன் கேரக்டர் பத்தி பேசிக்கிட்டு சார் பாடம் நடத்துங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. பாடம் நடத்துனா அப்படியே கலெக்டர் ஆகி தள்ளிருவ. சூத்த மூடிட்டு அயன்மேனோட வரலாறு கேளுடா. நான் உயிர் பொழைச்சிருவனா டாக்டர்? உயிர் பொழைச்சி யாருக்கு உம்ப போற? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நான் தான் மாமி. டேய், நீ எப்புரா டாக்டர் ஆன? ஸ்கூல்ல அக்கவுண்டன்சி குரூப் எடுத்து படிச்சுட்டு நர்ஸ் வேற டாக்டரை கூப்பிடுங்க. நர்ஸ், இந்த கூதியானுக்கு சீக்கிரம் அனஸ்தீசியா கொடுங்க. அப்புறம் நர்ஸ், இந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் என்னைய வீடியோ எடுங்க, நாம ஜெயிச்சுட்டோம் மாறான்னு ரீல்ஸ் போடணும். ரோஸ், இந்த உலகம் மட்டுமில்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நினைச்சாலும் நம்ம காதல பிரிக்க முடியாது. ஆமா ஜாக், லவ் யூ. ஒரே எரிச்ச புண்டையா இருக்கு நண்பர்களே, பனிப்பாறையில மோதலாம்னு பாக்குறேன். பயணிகளை யாரும் பயப்பட வேணாம், இங்க ஒரு சம்பவமாகி போச்சு. இந்த பி முண்ட பாய்ஸ் எல்லாம் பிடிஎஸ் ஆர்மிங்க சுண்ணிய ஊம்பத்தான் லாயக்குன்னு சொல்லிப்புட்டா. அதான் போட்டு தள்ளிட்டேன், நானே பிளைட்ட சோலோவா ஊட்டிக்கிறேன். ஹலோ, சொல்லு தம்பி. ஜோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. அவன் செத்து போயிட்டான். அவன் சுண்ணிய பிடிச்சு போகும்போது ஜேசன், நாளைக்கு அந்த புது ப்ராஜெக்ட் முடித்து விட முடியுமா? இல்ல சார், நாளைக்கு குட் ஃப்ரைடே, நாளைக்கு நான் லீவு. ஓ அப்படியா, நாளைக்கு தான் குட் ஃப்ரைடே. வா, ஹாப்பி குட் ஃப்ரைடே ஜேசன், என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு.
ஆனா சார் குட் ஃப்ரைடே வந்து ஜீசஸ் இறந்ததுக்கு தான் பண்ணுவாங்க. என்னாச்சுப்பா? அது வந்து நாளைக்கு குட் ஃப்ரைடேவா, அதனால ஜேசன் லீவ் போட்டு இருக்கான். அப்படியா? வாழ்த்துக்கள். என்ன ஜேசன், எங்கட எல்லாம் கூட்டு போயிட்டு ட்ரீட் கொடுக்க மாட்டியா? சார் ஜீசஸ் இறந்த நாள் தான் குட் ஃப்ரைடே. என்னப்பா என்னமோ பேசிட்டு இருக்கீங்க போல. நாளைக்கு குட் ஃப்ரைடேவா? ஜேசன் வரமாட்டானா? அப்படியா? நல்ல விஷயம் தானே. என்ன ஜேசன், நம்ம கேக் வாங்கி இங்கே கொண்டாடிடலாமே, நீ எதுக்கு வர மாட்டேங்கிற? டே, உங்க யாருக்குமே குட் ஃப்ரைடேனா என்னன்னு தெரியாதாடா? ஜீசஸ் இறந்த நாள்டா, அதை போய் இப்படி கொண்டாடணுங்கிறீங்களே. அப்புறம் எதுக்குடா குட் ஃப்ரைடேன்னு பேர் வச்சாங்க? ஜீசஸ் எங்களுக்காக தானடா இருந்தாங்க, அதனாலதான் குட் ஃப்ரைடேன்னு பேர் வச்சாங்க. இனிமேல் எங்க அப்பாவோட நான் பேச மாட்டேன்டா. ஏன் பாப்ல? காலேஜ் முடிச்சு 4 வருஷம் தான்டா ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். டாடி இன்னும் 2 வருஷத்துல வேலைக்கு போயிருவியா அப்படின்னு சொல்றேன்டா. சரி, அதுக்கு என்ன சொன்னாரு? சொன்னா கூட பரவாயில்ல மச்சான். 1 மணிடா. ஓடி வந்து சங்கல பிரிக்கிறாடா 1 மணிக்கு. ஏன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம திரும்பி போயிட்டு இருக்காரா. நான் இதுக்கும் சொல்றேன் மச்சான். என்னடா சொன்ன? நீ வேணா பாரியா, இன்னும் 5 வருஷம் நான் வேலைக்கு போயிருவியான்னு. 5 கிலோ தம்புல்ஸ் விட்டு எறியாரா. என் கண்ணத்துல அடிச்சு கொஞ்சம் இல்லடா செத்துருப்பேன் நான். ரொம்ப இனிமேல் நான் எங்க வீட்டுக்கே போக மாட்டேன். அப்புறம் எங்கடா தங்குவ? உங்க வீட்டு மாடியில ஒரு குடிசையை கட்டி நான் அங்க வாழ்ந்துக்கிறேன்டா.